ஹாய், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெமரியை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் காம்பனண்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, மெமரி, தென் சிபியு, தென் செகண்டரி ஸ்டோரேஜ், இது அவுட்புட், இன்புட். ஸோ ஒரு ப்ரோக்ராமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு புது லாங்குவேஜுக்கு போனாலும் இந்த 5 காம்பனண்ட்டையும் எப்படி அந்த லாங்குவேஜிலேருந்து மேனுப்புலேட் பண்ணுறோங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம படிக்கணும். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெமரியை பற்றி டோட்டல் இன்ஃபர்மேஷன் சி லாங்குவேஜில் எப்படிலாம் நம்ம அதை மேனுப்புலேட் பண்ணுறோம், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ சிமிலர் வே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிபியு அப்படின்னாவே ரொம்ப சிம்பிள். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷனுக்கு தான் நம்ம மெயினாக சிபியு யூஸ் பண்ணுறோம். நத்திங். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா என்ன, அது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர் ப்ரொசீடன்ஸ், ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் கேல்குலேஷன்ஸ், சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். First let us start with arithmetic operators. Okay, அதாவது சிபியூவில் arithmetic and logical யூனிட் தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். arithmetic and logical யூனிட் என்ன பண்ணுது அப்படின்னா, arithmetic அப்படின்னா arithmetic ஆப்ரேஷன். arithmetic ஆப்ரேஷன்னா என்ன? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு ஏஎல்யூவை யூஸ் பண்ணு அப்படின்றத நான் சி லாங்குவேஜுக்கு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு என்ன பண்ணோம்னா we are using operators. ஓகே, என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கலா நம்ம என்னென்ன தேவையோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சிம்பிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதை பார்த்த உடனேயே சி லாங்குவேஜ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதை ஏஎல்யூ கிட்ட சப்மிட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி ரிசல்ட்டை வாங்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, பிளஸ், இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். மேத்தமெட்டிக்கலா நம்ம பிளஸ்ன்னு சொல்றோம். இதே சி லாங்குவேஜில் என்னன்னு சொல்றோம்னா அதே பிளஸ் சிம்பிளை யூஸ் பண்றோம். மல்டிப்ளிகேஷன், சரி, மல்டிப்ளிகேஷன் இதை சி லாங்குவேஜில் ஸ்டார்னு சொல்றோம். அடுத்தது டிவிஷன், ஸ்லாஷ்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட், சப்ட்ராக்ஷன், அதாவது மைனஸ்ன்னு சொல்றோம். இது இல்லாம ரிமைண்டர், ரிமைண்டருக்கு என்ன யூஸ் பண்றோம்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். இதுக்கு பேரு மாடுலஸ் ஆப்ரேட்டர், மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். ஸோ இந்த 5 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். இதை எப்படி சார் யூஸ் பண்றது, இது என்ன ஆப்ரேட்டர் இப்படி இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணோம், ஒரு சாம்பிள் பார்க்கலாங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் பிளஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கு. இதை வந்து நான் வந்து எப்படி நான் சி லாங்குவேஜில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, இந்த ஒய் பிளஸ் இஜட் அப்படியே வந்துடும். ஒய் பிளஸ் இஜட் ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். எக்ஸ் இன்ட்டு அப்படின்றது பாருங்க, இந்த இடத்துல இம்ப்ளிசிட், நம்ம பார்த்தோன்னே இது மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில். பட் சி லாங்குவேஜில் நான் ஸ்டார்னு போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம். இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வருதோ அந்த இடத்துல என்ன போடணும், ஸ்டாரை போடணும். அது தானாக புரிஞ்சிக்கணும்னு விடக்கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட் சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். சி லாங்குவேஜ்ல எனி லாங்குவேஜ் we need to insert the appropriate operator. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் பிளஸ் இசட் அப்படிங்கிறத எக்ஸ் ஸ்டார் ஒய் பிளஸ் இசட் அப்படின்னு போடுறோம். ஓகே, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ பை பி இன்ட்டு சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்னன்னு சொல்கிறோம், ஏ பை பி இன்ட்டு சி. ஸோ ஏன் இந்த டிவிஷன் வர்றதுக்கு ஈக்குவலண்டான ஆப்ரேட்டர்னா ஸ்லாஷ், அந்த ஸ்லாஷுக்கு பக்கத்தில் போட்டுட்டு பி, ஏ பை பி இன்ட்டு சின்னு போட்டிருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ்
plus c. இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? a star x star x, ax square plus b star x plus c, b into x b star x ன்னு சொல்றேன் plus c. ஸோ இதுதான். ஸோ இந்த 5 ஆப்ரேட்டரில் அதுவும் மெயினாக இந்த 4 ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி எழுதுறோம். ஸோ இப்போ ஃபர்தராக இது வேணால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஃபர்தராக சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, சரி. இப்போ ஃபர்தராக போகிறதுக்கு முன்னால் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னா என்ன? ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு a/bs, a/b/s. நான் இதை வந்து சி லாங்குவேஜில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? a/b ஸ்டார் s எப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது கம்ப்யூட்டர்லேருந்து எனக்கு என்ன ரிசல்ட் வரும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா a வந்து a = 30, b = 2, s = 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மேத்தமெட்டிக்கலாக போட்டோம் அப்படின்னோம்னா இதை எப்படி போடுவோம்? 30 / 2 × 3. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 30 / 6, ஸோ 5ன்னு ரிசல்ட் வரும். ஸோ கம்ப்யூட்டரும் 5 கொடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அப்போது a/b × s. நல்லா புரிஞ்சுக்கங்க, கம்ப்யூட்டர் எப்போவுமே ஒரு டேர்மை தான் ஒரு டைமில் பார்க்கும். ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர்னுடைய ஒர்க்கை தான் ஃபர்ஸ்ட் ஒரு டைமில் பார்க்கும். அதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஆப்ரேட்டருக்கு போகும். அப்படி போகும்போது இந்த அதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். அப்படின்னா என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூஷன் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் தான் போகும் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ என்ன ஆகும்? a/b. அப்போது a என்ன? 30/2 × sன்னு வச்சுக்கலாம். அப்போ 30/2 என்ன? 15 × s. s-ஓட வேல்யூ என்ன? 3. ஸோ இங்கே 3 கொடுத்துருக்கோம். அப்போ 15 × 3 45ன்னு ரிசல்ட் வந்துடும். பட் நமக்கு என்ன வந்திருக்கணும்? 5 வந்திருக்கணும். இங்கே 45 வருது. அப்படின்னால் இப்போது இதை கரெக்டான ரிசல்ட்டை கொண்டு வர்றது எப்படி? ஓகே, ஸோ இதுதான் இப்போ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ நம்ம மேனுவலாக போடும்போது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிவிஷனுக்கு கீழே மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா முதல்ல இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா என்னன்னா பிராக்கெட்டுக்குள்ளார இருக்கிறது ஃபர்ஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டார், டிவிஷன் அண்ட் மாடுலஸ் இது வந்து செகண்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும். மூணாவதாக தான் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் வரும். ஸோ இப்படி தான் ரன் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ax² + bx + cன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன எழுதுறேன்? a * x * x + b * x + c. இப்போ a = 2ன்னு வச்சுக்கலாம், x = 3ன்னு வச்சுக்கலாம், b = 1ன்னு வச்சுக்கலாம், c = 5ன்னு வச்சுக்கலாம். இப்படி இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஒரு டேர்ம் தான் அட் அ டைம் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும். பிராக்கெட் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்டு இந்த பிராக்கெட்டில் இல்லைன்னா அடுத்தது இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிக்கும். எப்படி முடிக்கும்? ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டையும் முடிக்கும். அதுக்கப்புறம் இதனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இதை ரெண்டையும் முடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டையும் ப்ளஸ் பியும் பண்ணாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணும்? இதை பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா a என்ன? 2 × x என்ன? 3. அப்போது இதனுடைய ரிசல்ட்டு 6 இன்ட்டு மறுபடியும் என்ன எடுத்துக்கும்? 3 எடுத்துக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? 18 வந்துருச்சு. ப்ளஸ் b என்ன? 1 இன்ட்டு 3. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 + 3 ஆகிடும். ப்ளஸ் c என்ன? 5.
இப்போ ஸ்டார் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்டார், டிவிஷன், மாடுலஸ் ஆப்ரேட்டர் தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம், இதுக்கு அடுத்த தேர்ட் ஆப்ரேட்டர் ப்ரொசீடன்ஸ் என்ன, ப்ளஸ் மைனஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை முதல்ல முடிக்கும். ஸோ 18 + 3 என்ன 21. அதுக்கப்புறம் இந்த 21 கூட ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் என்ன வருது, 26 வருது. அப்போது இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஆப்ரேட்டர் ப்ரொசீடன்ஸ். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ இதுவும் எப்படின்னா லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் ஆகுது. அதாவது இங்கேருந்து போகுது. சில இடத்துல என்ன ஆகும், ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வரும். சில ஆப்ரேட்டர்ஸ் வரும்போது அந்த ஆப்ரேட்டர் வரும்போது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு முறை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய கொஷினுக்கு வரலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், a by b into s இல்லைங்களா. இந்த ஆப்ரேட்டரை எப்படி நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை எப்படி நம்ம வந்து சி லாங்குவேஜில் எழுதணும். அப்போது a by b star s இதை ப்ராக்கெட்டில் போடணும். ஸோ இப்போ மறுபடியும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். a = 30, b வந்து 2, s = 3. அப்போது இதனுடைய ரிசல்ட் என்ன வரும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போது 2 × 3 முதல்ல ஒர்க் அவுட் பண்ணோம். இது இந்த மாதிரி மாற்றிக்கும். அப்படி மாற்றும் போது என்ன ஆகும், 2 × 3 6 ஆகிடும். இதை ஏ என்ன 30/6ன்னு போடும்போது இது என்ன ஆகும், 5ன்னு வரும். ஸோ நம்மளுடைய மேனுவல் ரிசல்ட் 5ம் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கிற வேல்யூ கரெக்ட், இதுவும் கரெக்ட் ஆகுது. ஸோ தேவையான இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஆப்ரேட்டர் ப்ரொசீடன்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரொசீடன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன். எதுக்காக ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சி லாங்குவேஜ் ரொம்ப டைனி லாங்குவேஜ் பட் பவர்ஃபுல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டாக ஒரு 5 ஆப்ரேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், ப்ளஸ் மைனஸு, மாடுலஸ் ஆப்ரேட்டர். இதுதான் ஆப்ரேட்டர்ஸ், டைரக்ட் ஆப்ரேட்டர்ஸ். இது என்ன பண்ணும், அரித்மெட்டிக் யூனிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கும் இல்லைங்களா. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூனிட்டை யூஸ் பண்ணிக்கும். இது தவிர வேற ஏதாவது காம்ப்ளிகேட்டட் இது நம்ம வந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆப்ரேட்டர் கிடையாது, அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் தான் எழுதணும். அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் a⁻10 அப்படின்னா இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம் எழுதணும். எப்படி, ஏவோட வேல்யூவை 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். அப்போது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆனால் நிறைய பேருக்கு தேவைப்படும் தானே. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோக்ராமாக எழுதி லைப்ரரி ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் சி லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நமக்கு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்டர்ட் சி ஃபங்க்ஷன்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் சொல்லுவான், அது ஒவ்வொன்றா போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்கு என்னென்ன அப்படின்றது ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் பிராக்கெட் இருக்கும். இந்த பிராக்கெட்டுக்குள்ளார we will give some values. இது என்னன்னா இன்புட் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் பெராமீட்டர்ஸ் அதாவது நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். அந்த ப்ரோக்ராம் சில டைமில் எந்த ஒரு இன்புட் இல்லாமையும் ஒர்க் பண்ணலாம், இல்லை நான் கொடுக்குற வேல்யூவை பேஸ் பண்ணி இன்புட்டை பேஸ் பண்ணி அது ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிவிட்டு இது என்ன ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறத நான் இங்கே மெத்தட் கொடுத்துருப்பேன், டைப் கொடுத்துருப்பேன், ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப் சரிங்களா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஸ்டாண்டர்ட் சி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதே மாடலில் தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், அதுக்கு இன்புட் என்ன மாடலில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இருக்கும். அது இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் இன்புட் நம்ம கொடுக்குறோம், இது என்ன டைப்பு, இது என்ன டைப்பு, அது மாதிரி வரிசையாக கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இது கேல்குலேஷன் முடிஞ்சிட்டு நமக்கு என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்றதை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு
ஒரு 2 ஃபங்க்ஷன் மட்டும் பார்க்கலாம். எப்படின்னா இப்போ a பவர் b அப்படின்னா இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? ஸோ சி லாங்குவேஜில் தனியாக இல்லை, அதுக்கு பதிலாக பவர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃப் a, b. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது பேஸு, இது வந்து பவர் இல்லைங்களா. அப்போ இந்த பவர் ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் வேல்யூவை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பவர் வேல்யூவை கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒர்க் நடக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் a பவர் 10 அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும், பவர் ஆஃப் a, 10ன்னு கொடுக்கணும். சரிங்களா. இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா. a ப்ளஸ் எக்ஸ் பவர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும், பவர் ஆஃப், இங்கே பேஸுங்கிறது என்ன, இது எல்லாமே பேஸ். அப்போ a ப்ளஸ் எக்ஸ், 2. புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுப்போம். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கு, ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c பவர் c ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை பவர் எப்படி நான் கொடுக்கறது? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரியில் யூஸ் பண்ணிக்குவோம், மெமரி வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். எப்படி? ஸோ இப்போ இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு தான் இருக்கும். இதனுடைய ரிசல்ட் ஃப்ளோட், அதாவது வித் டெசிமல் பாயிண்டோட தான் ரிசல்ட் வரும் இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சே ஃப்ளோட், சே பேஸ், பவர், 2 இது கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேஸ் ஈக்குவல்ஸ் a ஸ்டார் x ஸ்டார் x ப்ளஸ் b ஸ்டார் x ப்ளஸ் c, தென் பவர் ஈக்குவல்ஸ் c ப்ளஸ் x. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேஸ்னு ஒரு மெமரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மெமரி இந்த மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு பேர் வந்து பேஸ்ன்னு கொடுக்க சொல்லிட்டேன், இன்னொரு இடத்துக்கு பேர் p1 கொடுக்க சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ இந்த கேல்குலேஷனை முடிச்சுட்டு இங்கே ஒரு பேஸ் வேல்யூ என்ன வருமோ அதை இங்கே ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இந்த கேல்குலேஷன் பண்ணிவிட்டு அதை பேஸில் ஸ்டோர் பண்ண சொல்லிட்டேன். இந்த கேல்குலேஷனை முடிச்சுட்டு அதை பவரில் ஸ்டோர் பண்ண சொல்லிட்டேன். அப்போ c ப்ளஸ் எக்ஸுக்கு உண்டான வேல்யூ இங்கே வந்துடும். அப்போது இப்போ நான் பவர் போடுறது ரொம்ப ஈஸி, பவர் ஆஃப் பேஸ், பவர், இப்படி நம்ம கொடுத்துடலாம் இல்லைங்களா. ஏன் இந்த எல்லாத்தையும் நான் இதை தான் ஃபுல்லாக டைப் அடிக்கணும், இங்கே அதை டைப் அடிக்கிறதுக்கு பதிலாக நான் இன்டர்மீடியட் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகுது, இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பேஸில் வந்துருச்சு, இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பவரில் வந்துருச்சு. ஸோ பேஸ், பவர், பவர் ஆஃப் பேஸ், பவர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ அடுத்த ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, சரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ, இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா இது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இது கேல்குலேட் பண்ணி இதிலிருந்து நமக்கு என்ன வரும், அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடைச்சிரும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த மாதிரி கொடுக்கலாம். புரியுது இல்லைங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் எதுக்கு வேணுமோ அதை உள்ற எக்ஸ்பிரஷனாக கொடுத்துட்டா வேலை முடியுது. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓ a பை b பவர் 5. ஸோ இதை நான் எப்படி நான் சி லாங்குவேஜில் சொல்லணும், a ஸ்டார் பவர் ஆஃப் a பை b பவர் 5ங்கிறத a பை பவர் ஆஃப் b, 5. ஸோ நார்மலாகவே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஃபங்க்ஷனை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அப்போது நான் b பவர் 5 ஃபஸ்ட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் போடணுன்ற அவசியம் கிடையாது, பட் போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் பவர் -1. ஓகே, இதை நான் எப்படி கொடுக்கலாம், 2 விதமாக சொல்லலாம். 2 ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் பவர் ஆஃப் ஒய், -1ன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஸ்டார் எக்ஸ் ஸ்லாஷ் ஒய்னு கொடுக்கலாம் இல்லைங்களா. ஏன், ஒய் பவர் -1 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா இது 1/y அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போது 2 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் இப்படி கொடுத்தோம்னாலும் கரெக்ட் தான். ஓகே,
இப்போ y பவர் 1/3 இதை நான் எப்படி சொல்லணும் பவர் ஆஃப் y, 1/3 இப்படி கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது ரெண்டுமே இன்டீஜராக இருந்தால் ஏதாவது ஒன்றை வந்து டெசிமலாக மாற்றுங்க. இந்த சி லாங்குவேஜில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிவிஷன் அண்ட் டிவிஷன் ஆப்ரேஷனில் மட்டும் மெயினாக. ஸோ ரெண்டுமே இன்டீஜர் பார்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று 0.0ன்னு கொடுக்க வேண்டியது அவசியம். இல்லை அப்படின்னா 1/3 அப்படிங்கிறது 0.33. பட் ரெண்டுமே இன்டீஜராக இருக்கிறதுனால இதை ட்ரங்கேட் பண்ணிட்டு தான் இந்த ரிசல்ட் மட்டும் வரும். அப்போ 0ன்னு வரும். அப்போது y பவர் 0 அப்படின்னா இப்போ எனி வேல்யூ டு த பவர் 0னா 1ன்னே நமக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் இதை நான் சி லாங்குவேஜில் எப்படி சொல்கிறேன் 22/7. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டுமே இன்டீஜர் வந்தால் எதையாவது ஒன்று டெசிமலாகவும் மாற்றிடுங்க. மல்டிப்ளைட் பை ஆர் ஸ்டார் ஆர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதை என்னன்னு சொல்லலாம் பவர் ஆஃப் ஆர், 2ன்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக இப்படியும் போடலாம். இந்த மாதிரி சிம்பிள் ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் வருதுங்கும் போது இந்த மாதிரி ஸ்டாரே போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள் ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3.5. ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பவர் ஆஃப் ஏ, ஸோ பேஸ் இங்கே வந்துருச்சு. பவர் வேல்யூ என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது வந்துருச்சிங்களா. ஸோ இது நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் 3.5 அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேல்குலேஷன் முடிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள் மைனஸ் பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. சரிங்களா. இப்போது இதை நான் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். பி ஸ்கொயர் பி ஸ்டார் பி மைனஸ் 4 ஸ்டார் ஏ ஸ்டார் சி. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ SQRT. ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் மைனஸ் பி. அப்போ இது முடிஞ்சிருச்சு மேலே. ஸோ இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிவைடட் பை கீழே இருக்கிற எல்லாத்தையும் முடிக்கணும். 2 ஸ்டார் ஏவை இதை தனியாக கேல்குலேட் பண்ணிக்கோ, இதை தனியாக கேல்குலேட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் டிவைட் பண்ணுன்னு சொல்கிறதுக்காக இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ப்ராக்கெட்டில் போடணும். இல்லை அப்படின்னா தப்பான ரிசல்ட் வந்துடும். சரிங்களா. ஸோ இதுதான் ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் சிம்பிளாக ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்த்துடலாம். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3.5. சரிங்களா. இப்போது ஏங்கிறது ஒரு 2ன்னு வச்சுக்கலாம். எக்ஸுங்கிறது இது ஏ ஈக்குவல்ஸ் 2, எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 3, ஒய் ஈக்குவல்ஸ் ஒரு 2ன்னு வச்சுக்கலாமே. அப்போ என்ன ஆகுது 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா 5, 2 பவர் 5 ப்ளஸ் 3.5. ஸோ 2 பவர் 5 அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 2 4, 8, 16, 32. 32 ப்ளஸ் 3.5 பார்த்தீங்கன்னா 35.5 எனக்கு ரிசல்ட் வரணும் இல்லைங்களா. ஸோ இதுக்குண்டான ப்ரோக்ராம் நான் இப்போ எழுதுகிறேன். ஸோ நம்ம எழுதுறதும் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன மெயின். நான் எதுவும் இன்புட் வாங்கலைன்னு சொல்கிறதுக்காகத்தான் நான் எம்டி பேக்கெட்டுக்குள்ளார எதுவும் கொடுக்கல. நான் இங்கேருந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன் நார்மலாக இன்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ ஏஎக்ஸு ஒய் இல்லைங்களா. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் மூணுமே இன்டீஜராக இருக்கிறதுனால ஏ, எக்ஸ், ஒய்னு வச்சுக்கிறேன்.
ஏ ஈக்குவல்ஸ் நம்மளுடைய இதுபடி பார்த்தீங்கன்னா என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் 2. நான் அப்போ 2ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல்ஸ் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ ரிசல்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணும். printf பர்சன்டேஜ் டி. அதாவது ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போதைக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்டீஜரை நான் டிஸ்பிளே பண்ணணும்னா வித்தின் கொட்டேஷனில் பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸ்பிரஷனை நான் இங்கே கொடுக்கணும். என்ன? பவர் ஆஃப் ஏ கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3.5. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை இங்கே போடுன்னு சொல்கிறோம். இதை இன்னும் கூட இப்படி பண்ணலாம். இன்ட்டு ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ரிசல்ட் ஈக்குவல்ஸ் பவர் ஆஃப் ஏ கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3.5. சரிங்களா? நான் இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக போடுறதுக்கு பதிலாக ரிசல்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட் இதில் என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு இன்டீஜராக டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இதை சேவ் பண்ணிடலாம். பில்டு பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆயிடுச்சு. ரன் பண்ணுறேன். பாருங்கள் 35. மேனுவலாக எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம்? 35.5ன்னு வந்தது இல்லைங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரிசல்ட்டு இப்போ இன்டீஜராக வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த 0.5ன்றது இப்போ வெளியே போயிடுச்சு, ட்ரங்கேட் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இதை ஃப்ளோட்டுன்னு போட்டுட்டு அதே மாதிரி ஃப்ளோட்டை டிஸ்பிளே பண்ணணும்னா பர்சன்டேஜ் எஃப். ஸோ அப்போ பர்சன்டேஜ் எஃப்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பில்டு கொடுக்குறேன். இப்போ ரன் கொடுக்குறேன். பாருங்கள் 35.50. அப்போது நம்ம மேனுவலாக போட்டதும் இதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரோக்ராம். ஸோ இப்போ என்னென்னா, அரித்மெட்டிக் யூனிட்டை நான் யூஸ் பண்ணணும்னா ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேல்குலேஷன்ஸுக்கெலாம் ஆப்ரேட்டர் கிடையாது. அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சி லைப்ரரி ஃபங்க்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பவர் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ நார்மலாக இது அரே பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்து இன்புட் வாங்குற மாதிரி கொடுப்போம். இப்போதைக்கு நான் டைரெக்டாகவே கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது கேல்குலேட் பண்ணி ரிசல்ட்டில் போட்டுட்டு இந்த printf இதனுடைய ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவுட்புட்டில் வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து அனுப்பணும். அதுக்கு printfனு ஒரு ஃபங்க்ஷனு. இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த லெவலுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக அப்புறமா படிப்போம். ஸோ printfனா ஸ்க்ரீனுக்கு அனுப்பணும். எதை அனுப்பணும் அப்படின்னா, இது வித்தின் கொட்டேஷனில் என்ன கொடுத்துருக்குமோ அதை அனுப்பும். அதுக்குள்ளார சில ஸ்பெஷல் கேரக்டர் கொடுப்போம். அது என்ன ஆகும்னா அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணாமல் அதுக்கு பதிலாக இதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, பர்சன்டேஜ் எஃப்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணு. அது எந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னா அது இங்கே கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். ஸோ அப்போது இது இந்த ரிசல்ட்டில் என்ன வேல்யூ இருந்துச்சு? 35.5. ஸோ 30.5 அந்த 30.5 வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. 35.5 அந்த 35.5ன்றது நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே வந்துச்சு. பாருங்கள் இங்கே வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய சாம்பிள் ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். இப்போ இந்த சின்ன ப்ரோக்ராம் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லை நான் நிறைய இப்போ எக்ஸசைஸில் போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நீங்களே போட்டு பார்க்கலாம். printf யூஸ் பண்ணி வேல்யூஸ் மட்டும் நீங்களே மேனுவலாக அசைன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமில் கேல்குலேட் பண்ணி பிரிண்ட் அவுட் வர மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ப்ரோக்ராம் போட்டதுனால அட்வான்டேஜ் என்ன பாருங்களேன். இந்த ஏவோட வேல்யூ 5ன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வரும்? 5ன்னு கொடுத்துட்டு பில்டு கொடுத்துட்டு ரிசல்ட் கொடுத்தேன்னா பாருங்கள் உடனே எனக்கு ரிசல்ட் மாறுது. இதுதான் கம்ப்யூட்டருடைய பவர். இதுவே நம்ம மேனுவலாக மாற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் கேல்குலேஷன் பண்ணுறது. இப்போ 3+2க்கு பதிலாக 7+20ன்னு கொடுக்குறேன். பாருங்கள் இவ்வளோ பெரிய ரிசல்ட் வருது. ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட் இல்லைங்களா? இதை நம்ம மேனுவலாக கேல்குலேட் பண்ணுறது ரியலி இம்பாசிபிள். ஸோ நம்ம சின்ன வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை மேனுவல் கேல்குலேஷனுக்கும் இதுவும் டேலி பண்ணி ஒன்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னம்னா அந்த ப்ரோக்ராமில் எப்போ வேல்யூ மாற்றினோம்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இம்மிடியட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய பவர். இப்போ பாருங்கள் 7,2 கொடுக்குறேன். ஸோ 5 பவர் 9.
ஸோ அதனுடைய ரிசல்ட்டு +5 +3.5 வந்துடுச்சு நமக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ இப்போ சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், நான் அரித்மெட்டிக் யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர் ப்ரொசீடன்ஸ் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் சி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் சாம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நீங்களும் ஒரு சில சின்ன சின்ன ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.